அண்மை செய்தி விக்கிரவாண்டியில் சாதனை வெற்றியை வழங்கிய மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றியை தெரிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களது சாதனை பயணத்தையும் வெற்றி பயணத்தையும் தொடர்கிறோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் 2019 முதல் இந்தியா கூட்டணியின் வெற்றி தொடர்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டியில் சாதனை வெற்றியை வழங்கிய மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களோடும் கட்சி நிர்வாகிகளோடும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இந்நிலையில் தற்போது மக்களுக்கு அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சாதனை வெற்றியை வழங்கிய மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 2019 முதல் இந்தியா கூட்டணியின் வெற்றி என்பது தொடர்கிறதாகவும், அதே போல விக்கிரவாண்டியில் சாதனை வெற்றியை வழங்கியிருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கு உழைத்த அனைவருக்கும் நன்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றியை வழங்கிய விக்கிரவாண்டி மக்களவை பெருமக்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட தமிழகத்தில் 40 தொகுதியிலும் 40க்கு 40 என்ற 100 விழுக்காடு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி என்பது வெற்றி பெற்றிருப்பதாகவும், சாதாரண வெற்றி அல்ல, பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்றும், அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்திருக்கிறது, பாஜக கூட்டணி பள்ளத்தாக்கில் விழுந்திருக்கிறது, அதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் எதிர்கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரை பொறுத்தவரையிலும் பணியாற்றிய புகழேந்தி அவர் உடல்நல குறைவு காரணமாக மறைவேறிய தொடர்ந்து இடைத்தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டதாகவும், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுமே திமுக வெற்றி வேட்பாளராக அன்னியூர் சிவா என்பது அறிவித்து தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டதாகவும், தற்பொழுது இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலும் தற்பொழுது வெற்றி திமுக தழுவி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 2019 ஆண்டு முதலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி என்பது தொடர்ச்சியாக வெற்றியை பெற்று வருவதாகவும், திமுக கழக வரலாற்றின் தொடர்ச்சியாகவே வெற்றி என்பது கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் வெற்றி என்பது அமைந்திருப்பதாகவும், இந்த வெற்றி என்பது எங்களுக்கு மாபெரும் உற்சாகத்தையும் எழுச்சியும் அதே போல கூடுதலாக பொறுப்பும் கொடுத்திருப்பதாகவும், நாள்தோறும் நல்ல பல திட்டங்கள் என சாதனைகள் செய்து வரும் தமது கழக அரசின் சாதனைகளை மகுடம் சூட்டுவதாக சாதனை வெற்றியாக இது அமைந்திருப்பதாகவும், நாங்கள் எங்களது சாதனையை பயணத்தை வெற்றி பயணத்தாக கொண்டாடுவோம் என்றும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மக்களோடு இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். சாதனை வெற்றியை வழங்கிய மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.